இன்றைக்கு பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நோயான சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு பயனாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கருவேப்பிலையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலைக்குன்னு ஒரு பிரத்யோக மனம் இருக்கும். அதனால் ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து லேசாக கசக்கிட்டு முகர்ந்து பாருங்கள். அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனம் இருக்குது இல்லையா, அந்த மனம் தரக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு வந்து கார்பசோல் ஆல்கலாய்டு அப்படிம்பாங்க. அந்த கார்பசோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து முதல் விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. இன்றைக்கு வெளிநாடுகளில் வரக்கூடிய பல மூலிகை மருந்துகளில், நம்ம நாட்டு மருந்துகளில் இருக்குங்கிறது வேற விஷயம், வெளிநாட்டு மூலிகை மருந்துகளில் கூட அவங்க முக்கியமான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ப்பது வந்து கருவேப்பிலையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை வந்து எப்போவுமே இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அது தனியாக வராது, கூட 2-3 இதை சேர்த்துட்டு வரும். கூடவே இரத்த கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, சர்க்கரை இந்த 3 காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. NIDDM அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட். அதாவது இன்சுலினை நேராக இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம், மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தினசரி இந்த கருவேப்பிலையை சேர்த்தா அது கொஞ்சம் சர்க்கரை கூடுவதை வந்து கட்டுப்படுத்துகிறது.